ஹாப்பி சாபத். செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த பாடல் வந்து ஒரு மெட்லி போல் 3 பாடல்கள் வந்து தொடர்ந்து வரும். ஸோ இந்த பாடல் கண்டிப்பாக இந்த செய்திக்கு நமக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரி இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றியோடு நான் பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் நடந்த நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னில் நடந்த நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அழைப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழைப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை பாடுகின்றோம் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை பாடுகின்றோம் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை பாடுகின்றோம் பாடு. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் துயர்மே இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் துயர்மே இயேசுவின் நாமமே. ஹாப்பி சாபத். கண்டிப்பாக தினந்தோறும் ஒரு அதிசயம் தான் தேவனோட கிருபை. இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது பாதி வழியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். பிரேக் எடுத்துகிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுறேன், கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆஃப் பண்ணி எல்லா இன்ஜின்லாம் மறுபடியும் இது பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகலை. ஸோ என் மைண்டில் என்ன வந்ததுன்னா, இப்போது எப்படி நம்ம வந்து வீட்டுக்கு திரும்புறது, அப்புறம் சர்ச் சர்வீஸ்க்கு நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு அந்த சிந்தனைகள் வர ஆரம்பிச்சது. அப்போ என் மனைவியை சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல்லாக அந்த கிராங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த கீ வந்து முழுசாக நான் கடைசி வரைக்கும் தள்ளிட்டேன். அப்பவும் ஸ்டார்ட் ஆகலை. அப்படியே வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் மெதுவாக கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி இன்ஜின் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கிளம்பி வர ஆரம்பித்தோம். அப்போ எங்கள் மனைவி ஒன்று கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு
என்ன சொல்கிறது, எப்படி சொல்லணும்னு தெரியல. எப்பவும் இது 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 மாதிரி சில நேரங்கள் நடந்திருக்கு. என் வண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா சர்வீஸ் ஆளுங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி சில நேரத்தில் தானாகவே அது ஸ்டார்ட் ஆகாது வண்டி, ஆனால் அதுக்கப்புறம் தானாகவே ஸ்டார்ட் ஆகிடும். சம் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், ஏதோ சம் இஷ்யூ. அப்போது இது மாதிரி ஒரு வாட்டி ஒசூருக்கு போயிட்டு இருந்தோம். நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து ஒசூர் போயிட்டு இருந்தோம். அதுவும் பாதி வழியில் இருந்தோம். இதே மாதிரி ஸ்டார்ட் ஆகலை. அப்போது அவங்கெல்லாம் ரொம்ப பதட்டத்தில் இருக்கும்போது நான் சொன்னேன், ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். இதே மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க கேட்டாங்க, எப்பவுமே நீங்கள் தான் ப்ரேயர் பண்ண சொல்வீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் மறந்துட்டீங்களே ப்ரேயர் பண்ணேன்னு சொல்லி. இத்தனைக்கும் நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண வந்துட்டுருக்கேன், ஆனால் விசுவாசம் இல்லாமல் இருந்தது. ஸோ இன்றைக்கி உள்ள செய்தி கூட அதை பற்றி தான். விசுவாசம் ஏன் நம்ம வாழ்க்கையில் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம அந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு செய்திக்கு உண்டான வசனத்தை நம்ம பார்த்தோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்க்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸோ அதில் அந்த ஒரு பகுதியை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, விதவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனை நம்ம ப்ளீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு உண்டான செய்தி அதுதான். ஆனால் எப்பொழுது போல் செய்திக்குள்ளே நம்ம கடந்து செல்றதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் கேட்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த கேள்விகள் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நம்ம செய்திக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் போல் அது இருக்கும். சரிங்களா? ஸோ முதல் கேள்வி, பரலோக ராஜ்யத்தில் லூசிஃபர் இருந்தார் இல்லையா, அவர் பாவம் செய்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த கேள்வி என்னன்னா, அந்த லூசிஃபருக்கு ஆதாம் ஏவாளுக்கு எப்படி இரண்டாவது ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்தது போல அவருக்கும் ஒரு இரண்டாவது வாய்ப்பு இருந்ததான்னு சொல்லி நான் கேள்வி. Did Lucifer have a second chance in heaven? அப்படி தேவன் லூசிஃபருக்கு அந்த இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கலன்னா அப்போ அது that would be unfair, isn't it? அது ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்காது, ரைட்? ஸோ லூசிஃபருக்கு இரண்டாவது வாய்ப்பு தேவன் கொடுத்தாரா, கொடுக்கவில்லை? ஓகே. ஸோ இங்கே ஒரு சிலர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்றதுக்கு தான் அந்த என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம கிளியராக அதை புரிஞ்சுக்கலாம், ரைட்? ஸோ லூசிஃபர் ஆரம்பத்திலே அவருக்கு அறியாமலே அவரோட மனதில் அந்த பொறாமை, தேவனோட கட்டளைகளை மீறுற அந்த ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது. அப்போ அவர் அதுக்கப்புறம் பார்க்குறோம், மற்ற ஏஞ்சல்ஸ்கிட்ட கூட போய் அந்த ஒரு தவறான விஷயத்த சொல்லி அவங்கள அவர் பக்கம் இழுக்க அவர் முயற்சி பண்ணுறார். ஸோ இது ஒரு தவறான விஷயம். ஆனால் தேவன் அவருக்கு ரெண்டாவது வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலன் ஜி ஒயிட் அம்மையாரோட புத்தகத்தில் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தேவனோட குமாரன் அப்புறம் அவரோட ஏஞ்சல்ஸ் எல்லாம் போய் லூசிஃபர்கிட்ட பேசி அவர்கிட்ட புரிய வைக்கிறாங்க, நீங்கள் செய்கிற இந்த விஷயம் ஒரு பெரிய தவறான விஷயம்னு சொல்லி அவரை புரிய வச்சு, அதில் ஒரு மெயின் பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லூசிஃபர் ஆல்மோஸ்ட் ரைட் ஒரு 99% அவர் கன்வின்ஸ் ஆகிறார் அவர் செய்கிறது தவறுன்னு சொல்லி. ஸோ ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ்ட் தட் ஹீ ஷுட் ரிப்பெண்ட், ஹீ இஸ் டூயிங் ராங், நம்ம தப்பு செய்கிறோம், இது தேவன் இது காட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள், கடவுள் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னு சொல்லி அவருக்கு கிளியராக புரியுது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரிப்பெண்ட் பண்ணுற பதிலாக ஹி கண்டினியூஸ் இன் ரெபெல்லியன், அந்த தவறான பாதையில் மறுபடியும் அவர் கண்டினியூ பண்ணுறான்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ அந்த கொடுத்த அந்த ரெண்டாவது வாய்ப்பு அவர் என்ன பண்ணுறாரு, இழந்துறார், ரைட்? ஸோ லூசிஃபர் ஆல்சோ வாஸ் கிவன் அ செகண்ட் சான்ஸ், பட் ஹீ டிட் நாட் ரிப்பெண்ட். அவர் மனமாற்றத்துக்கு ஆயத்தமாக இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், ரைட்? அதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவரை அறைந்திருந்தார்கள் இல்லையா, அந்த நேரத்தில் எத்தனை ஜபங்கள் அவர் ஏறெடுத்தார்? How many prayers did Jesus do as he hung on the cross of Calvary?
Sorry? 3 prayers. Okay, that's right. So at least I'm happy that the pastor knows the answers. நிறைய சபைகளில் வந்து பாஸ்டர் கூட பதில் சொல்ல மாட்டாங்க, ரைட்? ஸோ யூ ஹாவ் அ குட் பாஸ்டர் ஹூஸ் நாலேஜபிள், ரைட்? ஸோ சரியான பதில் 3 ஜபங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் 3 ஜபங்கள் ஏறெடுத்தார், ரைட்? அந்த முதல் ஜபத்தை நம்ம எங்கே பார்க்குறோம்னா லூக்கா புத்தகத்தில் 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்குறோம். Luke 23 verse 34, we see the first prayer of Jesus Christ as he was dying on the cross of Calvary. It says, he prayed, Father, forgive them, for they know not what they do. Tamil. Right. So that was the first prayer. And the second prayer is found in Matthew 27:46. மத்தாய் புத்தகத்தில் 27வது அதிகாரம் 46வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். 2வது ஜபத்தை இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிறார். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சகப்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். Right. So in English it says, my God, why hast thou forsaken me? Right. அது 2வது ஜபம். 3வது ஜபம் லூக்காம் அதிகாரம் 23வது வசனம், சாப்டர் verse 46. Luke 23 verse 46, Jesus prays his final prayer. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். Right. So that was the last prayer. இயேசு கிறிஸ்துவோட கடைசி ஜெபம், இன்னும் சொல்ல போனா கடைசி வார்த்தையும் அதுதான். Father, into thy hands I commend my spirit. Right. So இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த அந்த ஒரு சில மணி நேரங்கள் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு நம்ம இடி தாமஸ் ஸ்கூலில் வந்து அந்த இங்கிலீஷ் சர்ச் இது வந்து நம்ம லீட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அங்கே வந்து இயேசு கிறிஸ்துவோட கடைசி ஃபைனல் ஹவர்ஸ் அப்படி சொல்லி கடைசி மணி நேரங்கள்னு சொல்லி பிரசங்கத்தை நான் ஆரம்பித்தேன் ஒரு 2-3 months பேக். நான் நினச்சேன் ஒரு 1-2 பிரசங்கத்துக்குள்ளே அது முடிஞ்சிடும், அவரோட மரிக்கிற அந்த காலகட்டம் வரைக்கும் நான் அதை கொண்டு போகணும்னு நினச்சேன். 4 பிரசங்கங்கள் முடிஞ்சது, இன்னும் அது முடியல. 4 parts ஆகிடுச்சு, இன்னும் அது முடியல. இன்னும் எத்தனை பார்ட்ஸ் போகும்னு தெரியல எனக்கு, ரைட்? ஸோ இயேசு கிறிஸ்துவோட கடைசி மணி நேரங்கள் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா நம்மளோட சால்வேஷன் வந்து எலன் ஒயிட் சொல்கிறாங்க, ஹங் ஆன் அ த்ரெட், ஒரு நூல் அளவுக்கு தொங்கப்பட்டதுன்னு சொல்லி, அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக கடைசி வரைக்கும் போராடினார் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே நடந்த அனைத்து விஷயமும் நம்ம மனசில் என்னவா இருக்கணும், ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 3வது கேள்வி, இது வந்து ரொம்ப ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின், நிறைய நம்ம பதில் சொல்லலாம், பட் சுருக்கமாக நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணுங்கள், ரைட்? இதுக்கு சரியான பதில் தவறான பதில் அப்படி ஒன்றும் கிடையாது. யூ கேன் ஷேர் யுவர் வியூஸ். அன்பு என்றால் என்ன? வாட் இஸ் லவ்? யூ கேன் கிவ் அ ஷார்ட் பிரீஃப் ஆன்சர் இன் 1 line or something like that. So what is love? கடவுள் தவிர, as human beings, how do we understand love? Sorry? Love is a verb, okay? Or an action. It's not just a thought. Any other answer? வேற ஏதாவது பதில்? அன்புன்றது ஒரு செயல்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு சிந்தனை கிடையாது, அது செயலில் இருந்தால் தான் அது அன்புன்னு நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக அது ஒரு நல்ல பதில். வேற ஏதாவது பதில் இருக்கா? ரைட். அது இயேசு கிறிஸ்து சொன்னது இல்லையா? ஸோ தட் இஸ் ஆல்சோ, அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பதில். நம்மளை நாம் எப்படி நேசிக்கிறோமோ அதே போல் பிறரையும் நம்ம நேசிக்கிறது தான் அன்புன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பட் வேறு இன்னும் கொஞ்சம் டீப்பராக நம்ம புரிஞ்சுக்கணும்னு தான் பைபிளில் நமக்கு ஆன்சர்ஸ் இருக்குது. அதோட அர்த்தத்தை நான் சொல்கிறேன். யோவானில் இருக்குது, ஓகே? அது என்னென்னா, இன்னொருத்தருக்காக நம்ம மரிக்க கூட நம்ம ஆயத்தமாக இருந்தால் அதுதான் அன்புன்னு சொல்லி நம்ம யோவானில் சொல்கிறார். ஆர் யூ ஈவன் வில்லிங் டு டை ஃபார் சம்ஒன்? அந்த காலத்தில் வந்து
நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து இரத்த சாட்சியாக மரித்தார்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து நம்ம எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோன்னா தேவனுக்காக மரித்தார்ன்ற மட்டும் அந்த ஒரு கண்ணோட்டத்துக்காக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து அவங்க யாருக்காக மரித்தாங்கன்னா தேவனுக்காக மட்டும் கிடையாது. இந்த சத்தியம் நிறைய பேருக்கு போய் சேரணுன்றதுக்காக இந்த சத்தியம் வந்து அழிஞ்சிடக்கூடாது, இன்னும் 4 பேரை நம்பணும், இன்னும் 4000 பேர் நம்பணும், லட்சக்கணக்கான மக்கள் நம்பணும்னு சொல்கிறதுக்காக தான் அவங்க இறந்தாங்க. they were willing to even die, right? So a person when he loves someone, if he is willing to die, that love is complete. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம யாருன்னு பார்க்கும்போது யூ கேன் டெஃபினெட்லி திங்க் ஆஃப் அ மதர். பைபிளில் கூட அப்படி தான் கொடுத்துருக்கு. a mother's love is an example of this. ஏன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கும் போது she is even risking her life to bring a child into this world, right? So அந்த தாயோட அன்பு கடைசி வரைக்கும் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் அன்பு இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் நிறைய தாய்மார்கள் அப்படி இருக்கிறது இல்லை. பெற்றதுக்கப்புறம் அவங்க அன்பை மறந்துடுறாங்க. அவங்க சொந்த பிள்ளைங்களே நிறைய தாய்மார்கள் மறந்துடுறாங்க இன்னைக்கு. அது பைபிளில் கூட இருக்குது, ரைட்? ஈவன் இஃப் அ மதர் forgets her children, I will not forget you ன்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். ஸோ கடவுளை வந்து தாயோட அன்பு தான் இந்த உலகத்தில் முதல் இடத்துல வைத்திருக்கிறார், ரைட்? ஸோ எவ்ரி மதர் ஷுட் ரிமெம்பர் தேட், ரைட்? ஸோ அதுதான் 3 கேள்விகள் இன்னைக்கு நம்ம பிரசங்கத்துக்குள்ளே கடந்து செல்றதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம படிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். Without faith it is impossible to please God. Okay, so விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம தேவனோட பிரியத்துக்கு நம்ம பக்கத்தில் வர முடியாது. God cannot draw us nearer to him, or we cannot come near to God without faith. ஸோ அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம், ரைட்? ஸோ இந்த விசுவாசத்தை நம்ம புரிந்து கொள்வதற்காக நான் வேதாமத்தில் இருக்கிற நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், பிப்ளிக்கல் ஹிஸ்ட்ரி, அது வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ முதலாவதாக விசுவாசத்தை ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்திய முதல் நபர் யாருன்னு சொல்லி நம்ம பைபிளில் பார்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாரி, ஏப்ரஹாம். எனிபடி பிஃபோர் தட்? அதுக்கு முன்னாடி ஈனாக், நோவா. ஓகே, there is one person we always forget, and that's Adam. Okay, so ஆதாம் தான் முதல் முறையாக விசுவாசத்தை ரொம்ப ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது நம்ம ஏன் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த வசனத்தை நம்ம இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். ஜெனிசிஸ் இஸ் ஆதியாகமம், ரைட்? ஜெனிசிஸ் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. ஜெனிசிஸ் 3:15. ரைட். ஸோ இந்த வசனம் வந்து நிறைய பிரசங்கத்தில் நிறைய ப்ரீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து த ஃபர்ஸ்ட் காஸ்பல் மெசேஜ், சுவிசேஷத்தின் முதல் அறிவிப்பு இந்த வசனத்தில் தான் நம்ம பார்க்குறோன்னு சொல்லி. நான் ஏன் வந்து ஆதாம் வந்து விசுவாசத்தின் முதல் வெளிப்படுத்துதல்னு சொல்லி நான் சொல்கிறேன்னா, அது வரைக்கும் பாவம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது, ரைட்? ஸோ ஆடம் அண்ட் ஈவ் வந்து எந்த அளவுக்கு சோர்வடைஞ்சிருந்தாங்கன்னா, எலன் ஒயிட் சொல்கிறாங்க, அந்த முதல் இலைகள் வந்து விழும்போது அவங்க அவ்வளோ அழுதாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க டோட்டலாகவே ஹோப்லெஸ்ஸாக இருந்தாங்க. தெர் வாஸ் நோ ஹோப் அட் ஆல். இப்போ நமக்கு வந்து நம்பிக்கை வரணும்னா ஏப்ரஹாம் இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அப்போஸ்தலர் இருக்கிற எல்லாத்தோட மேலே இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னுதாரணமாக யாருமே இல்லை. தேர் இஸ் நோ எக்ஸாம்பிள் ஃபார் தெம். அவங்க இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு வேறு யாருமே கிடையாது. they were all alone themselves, right? So to begin faith, Adam was the first person. விசுவாசத்தை முதல் முறையாக இந்த உலகத்துக்கு காட்டினவர் ஆதாம் சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஆதாமும் ஏவாளும் 2 பேருமே. ஸோ அது மட்டும் இல்லை, ஆதாம் ஏவாள் வந்து குறைந்த வருடங்கள் வாழவில்லை. அவங்க வாழ்ந்த காலங்கள் வந்து ரொம்ப வெரி லாங் டைம், ரைட்? மோர் தென் 900 years. ஸோ அந்த டைம் பீரியட் வந்து
முழுவதாக வந்து அவங்க அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினவங்களாக நாம் பார்க்குறோம். ஸோ தட் இஸ் definitely the first greatest act of faith that we see in the Bible. Okay, அடுத்தபடியாக நம்ம யாரை பார்க்குறோம்? ஆடம் அண்ட் ஈவ்க்கு அப்புறம் பைபிள் ஹிஸ்ட்ரியில் நம்ம who was the next person who revealed great faith? ஏபிள். ஓகே, கண்டிப்பாக நம்ம ஏபிள் சொல்லலாம், செத் கூட சொல்லலாம், இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். பட் somebody who's even greater than all of these, somebody, நம்ம லேண்ட்மார்க் ஃபெய்த் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்கிறாங்க பைபிளில் வந்து we can talk about many people, but we are looking at some landmark faith that is like that faith that is very very important in the sight of God himself and also for the history of redemption. அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் இவங்களோட விசுவாசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. அது இல்லாமல் அந்த ரட்சிப்பின் திட்டம் முன்னாடி போயிருக்காது. ரைட், ஸோ தட் இஸ் வாட் we are looking at mainly. ஓகே, ஸோ கொஞ்சம் குதிச்சு முன்னாடி போயிட்டோம் நம்ம. ஈனாக், தட்ஸ் ரைட். ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. நம்ம வந்து எது சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஸோ ஈனாக் வந்து அடுத்தபடியாக விசுவாசத்தின் வெளிப்படுத்துதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் ஆதாம் ஏவாள் அப்புறம் செத் இவங்கெல்லாம் வந்து சுவிசேஷத்தை சொல்லிட்டு வராங்க. ஆனால் வந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கையே இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, பரிசுத்த மக்களும் இறந்து மண்ணுக்குள்ளே போகிறாங்க, அக்கிரமம் செய்கிறவங்களும் இறந்து மண்ணுக்குள்ளே போகிறாங்க. அப்போது அந்த உலகத்தில் அந்த நேரத்தில் வந்து சாத்தான் அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் இறந்து மண்ணுக்குள்ளே தான் போக போகிறீங்க, யாருமே ரட்சிக்கப்பட போகிறதில்ல, யாருமே பரலோகராஜ்யம் யாரும் போக போகிறதுக்குன்னு எல்லாரும் மண்ணுக்குள்ளே தான் போக போகிறீங்கன்னு சொல்லி. அப்போது அந்த நேரத்தில் எலன் ஒயிட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அந்தகாரம், உலகமே ஒரு இருட்டுக்குள்ளே தள்ளப்பட்டதுன்னு சொல்லி, அந்த இருட்டை வந்து உடைச்சி வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்காக தான் ஈனோக்க தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போனார். ஆனால் அந்த மாதிரி ஒரு இருளான ஒரு நேரத்தில் அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஈனோக்கு மாதிரி ஒரு நபர் தேவைப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம பார்க்குறோம் ஈனோக் வாக்ட் வித் காட்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ எத்தனை பேரால் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும்? லைக் கடவுள் வந்து அவரோட ஃப்ரெண்ட் போல இருந்தான்னு சொல்லி, he literally walked with God in a spiritual sense. அப்படி இருக்கும்போது அவரோட விசுவாசம் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு விசுவாசமாக இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு விசுவாசமாக இருந்திருக்கும். ரைட், ஸோ இன் மை ஒப்பீனியன் ஆதாம்க்கு அப்புறம் த நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் ஃபெய்த், பவர்ஃபுல் ஃபெய்த் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக அது வந்து ஈனாக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக மூன்றாவது, which is the third greatest act of faith? Okay, definitely we cannot skip Noah. நோவா நம்ம விட்டு கடந்து செல்ல முடியாது. நோவா நம்ம பார்க்குறோம். ஸோ இஃப் யூ நோட்டிஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்க பின்னாடி வந்துட்டுருக்கு. ஆதாம் பாவம் செய்ததுக்கப்புறம் இந்த உலகம் இருளில் மூழ்கியது, விசுவாசம் இல்லை. எங்கெல்லாம் விசுவாசம் இல்லையோ அங்கே இருள் சூழ்ந்துடும். ரைட், அப்போ ஆதாம் வந்து அந்த பலமான ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும்போது அந்த இருளை உடைச்சி வெளிச்சம் வருது. ரைட், அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் ஈனோ காலத்துலேயும் மறுபடியும் இருள் சூழுது, அப்புறம் மறுபடியும் ஈனாக்கோட விசுவாசத்தின் மூலமாக வெளிச்சம் வருது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வருஷங்கள் கழித்து, கிட்டத்தட்ட படைப்பிலிருந்து ஒரு 2000 வருஷம் கழித்து மறுபடியும் உலகம் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, பாவம் அதிகரிச்சிருக்கு. அந்த நேரத்துலேயும் மறுபடியும் இருள் சூழ்ந்துருக்கு. தெர் இஸ் டார்க்னஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட். அண்ட் மறுபடியும் என்ன தேவைப்படுது? wherever there is darkness, what God wants to bring is faith. And கடவுள் வந்து அந்த ஃபெய்த்தை வந்து ஏஞ்சல் மூலமாக கொண்டு வர முடியாது. he has to bring it through a human being. ஒரு மனுஷன் மூலமாக தான் கொண்டு வரணும். ரைட், அதுவும் பாவம் செய்த ஒரு நபர் வந்து விசுவாசத்தோடு நிற்கும் போது அந்த இருள் நீக்கப்படுது. அப்போ தான் நோவா வருகிறார். அந்த நோவா கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரைட், அதில் முக்கியமாக நான் சொல்லப்படுற ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் வந்து நான் சொன்னது பண்ணி இன்னைக்கு நான் காலையில் எனக்கு நடந்த அந்த கார் சம்பவத்தை நான் சொல்லும் போது, விசுவாசம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு குறையும், இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் நோவாவோட விசுவாசத்தில் ஏற்றத்தாழ்வே இல்லை. 120 வருஷம் என்ன பண்ணுறாரு?
ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே விசுவாசத்தோட, அது வரைக்கும் அவங்க மழைன்ற ஒரு விஷயத்தையும் அவங்க பார்த்தது கிடையாது. ரைட், தே ஹட் நாட் சீன் ரெயின் பிஃபோர். அது வரைக்கும் மழைன்ற ஒரு 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 விஷயமே அது வரைக்கும் இருந்ததில்லை. இல்லாத ஒரு விஷயத்தை நம்புறது தான் விசுவாசம். தேவன் சொன்னாருன்னு சொல்லி நம்பினாரு. அது மட்டும் இல்லை, இந்த விசுவாசத்தின் பின்னாடி இந்த இருள் சூழ்ந்து இருக்கு இல்லையா, இதை சூழ்ந்து இதை குறித்து இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் டைம்லையும் சரி, ஈனோக் டைம்லையும் சரி, அப்புறம் நோவோட காலகட்டத்திலையும் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உலகம் விசுவாசம் இல்லாமல் இருக்கு, பாவத்தில் மூழ்கி இருக்கு. அப்போ ஆதாம் சரி, ஈனோக்கும் சரி, இல்லாட்டி நோவாவும் சரி, அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா, யாருக்குமே விசுவாசம் இல்லை, எல்லாரும் பாவம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி நோவோட காலகட்டத்தில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, பைபிளில் நம்ம பார்க்குறோம், பாவம் வந்து அதிகரித்து எவ்வளோ அதிகமாக இருந்ததுன்னா, தேவன் வந்து கிரியேட் பண்ணதே வந்து வருத்தப்பட்டார்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நோவா வந்து எப்படி தனியாக அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த முடிஞ்சது? இன்ஃபேக்ட் இட்ஸ் அ மிஸ்ட்ரி டு மீ. இந்த காலகட்டத்தில் வந்து உலகமும் அதே போல் பாவத்தில் நிரம்பி இருக்கு. எத்தனை பேரால் தனியாக நோவா போல விசுவாசத்தோட தேவனோட இன்னைக்கு இருக்க முடியும்? இன்ஃபேக்ட் நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் தான் சொல்கிறோம். எல்லாரும் தப்பு செய்கிறாங்க, அதனால நானும் இன்னைக்கு செய்கிறேன். யாருமே ஒழுங்கா இல்லையே, அப்போ நான் மட்டும் ஏன் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். அது போல் நோவா கொடுக்கல. 120 வருஷம் உண்மையாக உழைச்சி அந்த அந்த ஆர்க்கை வந்து அவர் பில்ட் பண்ணுறாரு. அது வந்து ஒரு சாதாரண வேலை கிடையாது, ஒரு மிக கடினமான ஒரு வேலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுவும் விசுவாசத்தின் மூலமாக அது தேவனோட பலத்தினால அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மூன்றாவது விசுவாசத்தின் மிகப்பெரிய வெளிப்படுத்துதல் நோவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக நாலாவது, which is the fourth greatest act of faith. நாலாவது யாரு நம்ம பார்க்கலாம்? நோவாக்கு அப்புறம் who can we say is the fourth? Definitely Abraham definitely comes now in the fourth place. Okay, நாலாவதாக நம்ம ஆபிரகாமோட விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம். அவரோட விசுவாசம் எங்க அதிகமாக வெளிப்படுத்தின ஒரு இடம் எங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மொராயா, ரைட், ஆன் த மவுண்ட் ஆஃப் மொராயா. அந்த மலை மேலே அந்த விசுவாசம் எவ்வளோ பிரகாசமாக இருந்ததுன்னு சொன்னால், எலன் ஒயிட் அம்மையார் சொல்கிறாங்க, பரலோக ராஜ்யமே பிரமிச்சு போயிருந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். பரலோக ராஜ்யம்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்லி த ஏஞ்சல்ஸ், அப்புறம் மற்ற நிறைய தேவனோட படைப்புகள் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே தே ஆர் ஸோ ஷாக்ட். ஏன் அவ்வளோ ஷாக் அப்படின்னா, லூசிஃபர் வந்து பரலோக ராஜ்யத்தில் தேவனோட பிரசன்னத்தில் இருந்த ஒருத்தருக்கு அந்த கொஞ்சம் நம்பிக்கை கூட இல்லாமல் போச்சு. ஆனால் பாவம் செய்த இந்த ஆபிரகாம் வந்து அவரோட ஒரே குமாரனை பலி கொடுக்க கூட இன்னைக்கு தயாராக ரெடியாக இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ அந்த விசுவாசத்தின் பலத்தை அவங்க பார்க்கும்போது, அந்த விசுவாசத்தின் வெளிச்சத்தை அவங்க பார்க்கும்போது, ஈவன் த ஏஞ்சல்ஸ் வேர் filled with astonishment. பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குள்ள அவங்க உள்ளானாங்கன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக நாலாவது இடத்துல ஆபிரகாமோட விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம். ஐந்தாவது, which is the fifth greatest faith, act of faith that we can see in the Bible after Abraham? Jacob. That's right. I'm really surprised that Brother Emmanuel is just coming exactly according to the characters that I've picked. Okay, so which means that we have similar spirit. So it's nice. நமக்கு வந்து அந்த தேவனோட ஒரே ஆவி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது அவரை போலவே இங்கேருந்து ஒரு ஃப்ரம் த காங்கிரிகேஷன் ஆல்சோ சில பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா I'll be happy. ஓகே, ஸோ ஐந்தாவது நம்ம மாபெரும் அந்த சாட்சியை யாரை பார்க்குறோன்னு சொன்னால் யாக்கோபை பார்க்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச அந்த கதை. யாக்கோபோட விசுவாசம் எங்க அதிகமாக வெளிப்பட்டது? அந்த இரவுல வந்து அவர் போராடுறாரு இல்லையா, அந்த ஏஞ்சலோட ஃபைட் பண்றாரு இல்லையா, தட் வாஸ் த கிரேட்டஸ்ட் ரெவலேஷன் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லி நான் பார்க்குறோம். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். அந்த நைட் அந்த போராட்டம் முடியும் போது வெளிச்சம் டே வந்து த டே இஸ் கோயிங் டு பிகின், வெளிச்சம் வர்ற அந்த காலையில் நேரத்தில் அந்த ஏஞ்சல் வாண்ட்ஸ் டு லீவ் த பிளேஸ். அப்போ யாக்கோப் வந்து விட மாட்டேங்கிறாரு.
அவர் இன்னும் போராடிட்டு இருக்கும்போது அவரோட ஹிப் ஜாயிண்ட் இல்லையா, அந்த யா தொடையோட அந்த ஜாயிண்ட்டை வந்து டச் பண்ணதும் அது வந்து டிஸ்லோகேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ டெஃபினெட்லி இங்கே யாருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. ஸோ நமக்கு தெரியாது எவ்வளோ வலி இருந்திருக்கும், பட் கண்டிப்பாக ரொம்ப பெரிய வலி இருந்திருக்கும்னு சொல்லி. ஸோ அந்த ஃபெய்த் எவ்வளோ கிரேட்டாக இருந்ததுன்னா அவரோட உடல் ரீதியான வலி கூட அவருக்கு பெருசாக தெரியல. அவரோட உறவு, தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு, அந்த விசுவாசம், அந்த போராட்டம், அந்த வெற்றி பெற்று நான் தேவனோட இருக்கணும்னு சொல்லி அந்த போராட்டம் தான் அவருக்கு முக்கியமாக இருந்தது தவிர அந்த உடலில் இருந்த வலி அவருக்கு பெருசாக தெரியல. இன்னைக்கு நமக்கு உடலில் இருக்கிற பிரச்சனைகள், மனசில் இருக்கிற பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால விசுவாசம் குறைவாக இருக்குது. ஸோ யாக்கோபு போல நம்மளும் இருந்தோம்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு என்றைக்குமே அது பெருசாக தெரியாது. நமக்கு இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்குது, நம்ம தேவனோட இருக்கிறோமா, அதுதான் நமக்கு எப்பவுமே முக்கியமாக தெரியும். ரைட். ஸோ ஆறாவதாக நம்ம யாரை பார்க்குறோம்? யாக்கோபுக்கு அடுத்ததாக ஜோசப். ஓகே, ஃபார் சம் ரீசன் ஐ ஸ்கிப் ஜோசப். ஓகே, ஏன்னு தெரியல. பட் டெஃபினெட்லி யூனோ இது வந்து ஒரு இதுக்கு சட்டம் ஒன்றும் கிடையாது. என்னோட இதில் வந்து கண்டிப்பாக ஜோசப் வந்து ஒரு அருமையான ஒரு பர்சன், லார்ட் ஆஃப் ஃபெய்த் ஹி ஹஸ் ரிவீல். பட் நான் சொன்ன மாதிரி டெஃபினெட்லி ஜோசஃபோட லைஃப் ஸ்டோரி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. பட் ஃபார் சம் ரீசன் நான் ஜோசப்லேருந்து ஸ்கிப் ஆகி ஐ ஹவ் சோசன் மோசஸ். ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்ஃபேக்ட் என்டையர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே இஃப் யூ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா he will be definitely one of the greatest prophets, greatest minister of God ன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அது ஏன் அப்படின்னா அவர் செய்த அந்த காரியம் வந்து was magnanimous. தமிழில் வந்து மெக்னானிமஸ்க்கு என்ன வார்த்தை இருக்குன்னு தெரில. அதாவது வார்த்தையால் சொல்லி முடிக்க முடியாது. the work that he did, அவர் தேவனுக்கும் தேவனோட மக்களுக்கும் செய்த அந்த வேலை வந்து வார்த்தையால் நம்ம சொல்லி வர்ணிக்க முடியாது. எகிப்திலிருந்து கானானுக்கு வந்து இஸ்ரேல் மக்கள், அதுவும் சாதாரண மக்கள் கிடையாது, எப்பவுமே தேவனுக்கு எதிராக இருந்த மக்கள். அந்த மக்களுக்காக அவர் என்ன பண்ணார்? அவரோட நித்திய வாழ்வை வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருந்தார். அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் இது வரைக்கும் பைபிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு கண்டிப்பாக பார்க்க முடியாது. I don't think anyone has prayed that take my name out of the book of life but spare these children. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஃபெய்த்தை நம்ம வந்து மோசஸோட லைஃப்பில் பார்க்குறோம். எவ்வளோனா தேவன் வந்து அவரை உயிரோட பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துட்டு செல்லணும்னு தான் ஆசைப்பட்டார். பட் ஒரு தவறுனால அந்த காரியம் செய்ய முடியவில்லை. இருந்தாலும் தேவன் மோசையை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்து சென்றார் சொல்லி பார்க்குறோம். ஸோ ஈனோக்கு அப்புறம் அடுத்தபடியாக பரலோக ராஜ்யத்துக்கு போனவர் மோசஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். பிகாஸ் அதுதான் மறுபடியும் ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு காரியம்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா மறுபடியும் ஹோப் இல்லாமல் ஆயிடுச்சு, விசுவாசம் இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த காரம் வந்து மறுபடியும் சூழ்ந்தது எங்கே? உலகம் முழுக்க மட்டும் கிடையாது, ஈவன் இன் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலும் கூட ஒரு பயங்கரமான அந்தகாரம் சூழ்ந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மோசஸ் மூலமாக வெளிச்சம் வருது, விசுவாசம் வருது, அப்புறம் நம்பிக்கையும் வருது. ரைட். ஸோ அதனால் ஆறாவது இடத்துல நான் மோசஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ ஏழாவது கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு நபர், மோசேக்கு அப்புறம் யாரை சொல்லலாம்? ஜோஷுவாவை சொல்லலாம், கேலப் சொல்லலாம், கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லலாம். பட் அவங்க எல்லாரையும் நான் விட்டுட்டு இன்னொரு நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங், இட்ஸ் ஜஸ்ட் வாட் ஐ ஃபெல்ட் இம்ப்ரெஸ்ட். ஓகே, என் மனதில் வந்து யார் ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க விசுவாசத்துலன்னு சொல்லி பார்க்கும்போது தாவீதுக்கு அடுத்து மோசஸ்க்கு அடுத்து நான் தேர்ந்தெடுத்த நபர் யாருன்னு சொன்னால் டேவிட். ஸோ ஏன் டேவிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 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 நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. மற்றவங்களோட விசுவாசம் கம்மியோ அவங்களோட விசுவாசம் தேவையில்லைன்னு கிடையாது. as I said, இந்த பைபிள் ஹிஸ்ட்ரியில் வந்து there has been turning points, ஒரு லேண்ட்மார்க் சிச்சுவேஷன்ஸ். ரைட். பிகாஸ் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாவமும் அந்தகாரமும் சூழ்ந்திருந்த நேரத்தில் வந்து ஒரு தனி நபர் வந்து விசுவாசத்தோடு நிற்கும் போது ஐ எம் டெல்லிங் யூ, ஈவன் இட் பிரிங்ஸ் கிரேட் வண்டர் இன் ஹெவன். பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வர்ற ஒரு காரியங்கள் இதெல்லாம்.
ஸோ அது மாதிரி தாவீதோட காலகட்டத்தில் பார்க்கும்போது சவுல் ராஜா என்னதான் ராஜாவாக இருந்தாலுமே கூட அவங்க விசுவாசம் இல்லாமல் பயந்து போய் கோலியாத் வந்த அந்த நேரத்தில் தாவீது வரார். தாவீது வந்து எந்த போருக்கும் போனது கிடையாது, யார்கிட்டையும் சண்டை போட்டது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அனிமல்ஸ்கிட்ட சண்டை போட்டிருக்காரு, பட் வார் போனது கிடையாது. ரைட், வாருக்குன்னு ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஆனால் தாவீது வந்து அங்கே நிற்கிறாரு, எந்த ஒரு போருக்கு உண்டான அனுபவம் இல்லாமல் சவுல் ராஜாட்ட சொல்கிறாரு, அந்த கோலியாத்தை நான் வீழ்த்துறேன்னு சொல்லி. ரைட், ஏன் இது ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் இது அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து கடைசி காலத்தில் சாத்தானை வீழ்த்தும் 1,44,000 பேரை வந்து இதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம். ரைட், நம்ம கடைசியில் அங்கே வருவோம். ஆனால் தாவீது வந்து அந்த கோலியாத்தை வீழ்த்து அங்கே இறங்கி போகும்போது நம்ம பார்க்குறோம், அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கோலியாத் வந்து தைரியமாக வந்து தாவீதை கொல்றதுக்கு வரார். அப்போ இந்த கதையை நம்ம பார்க்கும்போது நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த கல்லால் வந்து கோலியாத்தை வந்து வீழ்த்தினார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பட் டிட் த ஸ்டோன் கில் கோலியாத்? அந்த கல்லு தான் கோலியாத்தை கொன்னதா? ஆக்சுவலி ஹவு டிட் கோலியாத் டை? கோலியாத் வந்து உண்மையில எப்படி இறந்தார்? அப்போ தாவீது வந்து அங்க விசுவாசத்தின் மூலமாக, கல்லு மூலமா கிடையாது, விசுவாசத்தின் மூலமாக கோலியாத்திட்ட சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி. அந்த வார்த்தை யாரோட வார்த்தை? தேவனோட வார்த்தை. அந்த ஜட்ஜ்மெண்ட் யாரோட ஜட்ஜ்மெண்ட்? தேவனோட ஜட்ஜ்மெண்ட். யார் மூலமா வருது? தாவீது மூலமா வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோலியாத் கேட்டப்போவே அவர் பாதி இறந்துட்டார். கல் மீதி வேலையை சேர்ந்தது, அதுக்கப்புறம் வாளால அவரை கொல்றார். ஸோ இந்த லேண்ட்மார்க் ஃபெய்த் நம்ம மறுபடியும் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டைம்ல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு, இன்னைக்கு தேவனோட சபையும் அப்படிதான் இருக்கு, நம்பிக்கையே இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா, தாவீது போல நீங்க அடுத்த லேண்ட்மார்க்கா இருப்பீங்க. விசுவாசத்தின் அடுத்த மாபெரும் வெளிப்படுத்துதெல்லாம் நீங்க இருப்பீங்க, நானும் இருக்க முடியும். ஆனா அந்த அந்த முயற்சியும் அந்த முடிவை நாம எடுக்கிறோமா இல்லையான்னு தான் தேவன் காத்துக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, எல்லாரும் வரும்போது நம்ம நிற்போம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிக்க போறது இல்லை. தனி ஆளா நீங்க நிக்க போறீங்களா தேவனுக்காக? அதுதான் விசுவாசத்தின் மாபெரும் வெளிப்படுத்துதல் நம்ம பார்க்க போறோம். இப்போ பழைய ஏற்பாட்டுல இருந்து தாவீது காலத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பட் நேரம் நமக்கு கம்மியா இருக்கனால நம்ம கடைசிக்கு வரும். கடைசினா இப்போ நம்ம காலகட்டத்துக்கு வரும், இயேசுவின் 2ஆம் வருகையின் காலகட்டத்துக்கு வரும். கடைசியாக மிகப்பெரிய வெளிப்படுத்துதல், விசுவாசத்தின் வெளிப்படுத்துதலாக நம்ம யாரை பார்க்க போறோம்? தட்ஸ் ரைட். ஸோ 1,44,000 பேருன்னு சொல்லி பார்க்க போறோம். அவங்க எந்த காலகட்டத்தில் இந்த மாபெரும் விசுவாசத்தை வெளிப்படுத்த போகிறாங்க? அதை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்களா? தியானிச்சிருக்கீங்களா? சிந்திச்சிருக்கிறீங்களா? அதை பத்தி பிறர்கிட்ட சொல்லியிருக்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனா 1,44,000 பத்தி நிறைய பேர் இன்னைக்கு பேசுறது கூட இல்லை. அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. அதுல வந்து நிறைய கேள்விக்குறி இருக்கிறதுனால அதை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா வெளிப்படுத்துதல்ல அவங்கள பத்தி மட்டும்தான் இருக்கு, இல்லையா? யோவான் வந்து சியோன் மலையை பார்க்கும்போது யாரை பார்க்கிறாரு? ஆட்டுக்குட்டியும் 1,44,000 பேரை பார்க்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது கடைசி காலகட்டத்தில் அவங்க மூலமா தான் தேவன் வந்து ஒரு மாபெரும் விசுவாசத்தின் வெளிப்படுத்துதலை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போறாரு. அது போல இதுவரைக்கும் இருந்ததில்லை, இதுக்கப்புறம் இருக்காது. அது எப்போ நடக்கும்னு மட்டும் நம்ம ஒரு சில நிமிஷம் பேசிட்டு இந்த செய்தியை நம்ம முடிப்போம். அது எப்போ நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னாடி எந்த ஒரு டைம் பீரியட்ல அது நடக்கும்? அதான் when is that? ஓகே, பட் சண்டே லா கண்டிப்பா ஆஃப்டர் சண்டே லா, பட் ஸ்பெசிஃபிக்கா எப்போ? மோர் ஸ்பெசிஃபிக். நீங்க சொல்ல வேண்டிய அந்த மெயின் இதை மிஸ் பண்ணிட்டீங்க. அதாவது
கூடிய சீக்கிரத்தில் பிரதர் சொன்ன மாதிரி சண்டே லா வரப்போகுது, நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? எப்பவுமே நம்ம சண்டே லா பற்றி தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம். பட் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது. இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியில் வந்துடுவார். அதுக்கப்புறம் ரட்சிப்பு கிடையாது. Nobody can be saved after Jesus steps out of the most holy place. இந்த காலகட்டத்தில் யார் வாழ்ந்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 1,44,000 மக்கள் இருப்பாங்க. அவங்கள தவிர மற்ற மக்கள் தேவனோட பிள்ளைகள் இருப்பாங்களா எனக்கு தெரியாது. ஓகே, அந்த வெளிச்சம் நமக்கு இன்னும் கிளியராக இல்லை. ஆனால் 1,44,000 மக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. எலன் ஒயிட் அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திலேருந்து அந்த மகாபரிசுத்தலத்திலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்ன கொடுக்கப்படும்? தேவன் என்ன செய்வார்? இந்த உலகத்தை 7 வாதைகளால் இந்த உலகத்தை நீதி செய்வார், ஜட்ஜ் பண்ணுவார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த 7 வாதைகள் இந்த உலகத்தை இது பண்ணும்போது இந்த 1,44,000 பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பக்கம் தேவனோட கோபம் இந்த உலகத்தை நிரம்பி இருக்கிறது. இன்னொரு பக்கம் சாத்தானோட கோபமும், அதாவது சாத்தானோட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 1,44,000 மக்களை கொல்லணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம். கிட்டத்தட்ட அந்த யாக்கோபின் அந்த ட்ரபிள்னு சொல்லி, ஜேக்கப்ஸ் ட்ரபிள்னு சொல்லி பார்க்குறோம்ல, அந்த அதே கஷ்டத்துக்குள்ளே இந்த 1,44,000 பேர் வர போகிறாங்க. அவங்களோட விசுவாசம் ஏன் மாபெரும் விசுவாசம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டைமில் அவங்க ஒருவேளை தவறு செய்தால் என்ன ஆகும்? ரட்சிப்பின் திட்டமே முறியடியும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. சிலுவையில் எல்லாம் முடிந்திருந்தால் நம்ம இன்னைக்கு ஏன் இந்த உலகத்தில் இன்னும் இருந்துகிட்ருக்கோம்? தேவன் நம்ம என்னைக்கே பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து சென்றிருப்பார் இல்லையா? ஆனால் இந்த ஒரு மாபெரும் வெளிப்படுத்துதலை இந்த உலகத்துக்கு காமிக்கணும், இந்த மற்ற உலகங்களுக்கு காமிக்கணும்னு தான் தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். அது இந்த மக்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்த போகிறார். அது 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 கண்டிப்பாக அந்த வெளிப்படுத்துதலுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவரோட பிள்ளைகளை அழைத்து செல்வார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும், இங்கே இருக்க எல்லாருக்கும் தேவன் கேட்குற ஒரே கேள்வி, உலகம் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது, சபையிலும் சரி உலகத்திலும் சரி. ஆனால் தாவீது போல கோலியாத்துக்கு எதிராக, சாத்தானுக்கு எதிராக, பாவத்துக்கு எதிராக உன்னால் நிற்க முடியுமா? நீங்கள் நின்னீங்கன்னா நீ தான் அடுத்த வெளிப்படுத்துதல். மூலமாக தான் என்னோட கடைசி வேலையை நான் செய்ய போகிறேன். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வர்றதுக்கு நீங்கள் அடுத்த மெசஞ்சர் அப்படின்னு சொல்லி தேவன் கேட்குறார். என்ன பதில் சொல்ல போகிறோம்? தேவன் அதுக்காக தான் அந்த ஓய்வு நாளை நம்ம கொடுத்துருக்கிறார். தேவனோட கேள்விகளை கேட்டு அவருக்கு நம்ம பதில் சொல்லணும். அந்த ஓய்வு நாளை நம்ம சபைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறது, அது மூலமாக ஒன்றும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. we have to answer God. God is asking us something. சாமுவேல்கிட்ட கடவுள் கேட்டார், சாமுவேல் ஆன்சர் பண்ணார். அதே போல் இன்னைக்கு தேவன் நம்மளை தேடி வந்திருக்கிறார். ஏலி போல இன்னைக்கு நிறைய பேர் தேவனோட வேலையை விட்டு விலகி தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எப்படி சாமுவேல்கிட்ட தேவன் வந்தாரோ அதே போல் இன்னைக்கு தேவன் நம்மகிட்ட அதே மாதிரி நம்மளை அழைக்கிறார். சாமுவேல் பதில் சொன்ன மாதிரி நம்மளும் சொல்ல போகிறோமா? Are we going to say yes Lord, here I am, நான் இங்கே இருக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது விசுவாசம், அது மூலமாக என்ன நீங்கள் அழைத்து சென்று ஒரு ஆபிரகாம் போல, ஒரு மோசே போல என்ன மாற்றுங்கள் சொல்லி நாம் சொல்ல போகிறோமா என்ற கேள்வியோட இந்த செய்தியை நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆமென்.